பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். பழனி கிட்ட பாண்டியன் பேசினது பணத்தை பற்றி கேட்டதுன்னு இப்படி பாண்டியன் பழனியை புரிஞ்சிக்காம பேசுகிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு கதிர் ரொம்பவே கோபமாக பார்த்துட்ருக்காரு. தீபாவளி முடிஞ்ச உடனே என் அண்ணன்க எல்லாரும் எனக்கு புது கடையை வச்சு தரேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க மச்சான் அங்கே தங்கமயிலையும் தங்கமயில் அப்பாவையும் ரொம்பவே நம்புகிறாரு. இத்தனை வருஷம் அந்த கடையில் வேலை பார்த்த என்ன புரிஞ்சிக்காமல் பேசுகிறாரு. என் மாமியார் மாமனார் வீட்டிலேருந்து வந்து எனக்கு கொடுத்த பணத்தில் என் அக்காவுக்கு சீரெல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆனால் கடையிலேருந்து பணத்தை எடுத்தியா பழனின்னு எல்லார் முன்னாடி மச்சான் இப்படி கேட்டுட்டாரே அப்படின்னு பாண்டியன் பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து பழனி ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. இப்போ எப்படி வந்து எனக்குன்னு எங்கள் அண்ணனுங்க கடையெல்லாம் ஆரம்பித்து கொடுக்க போகிறாங்கன்னு மச்சாங்கிட்ட பேசுகிறது ஒன்றுமே புரியல. மச்சான் கடையில் இருக்கலாமா இல்லை புது கடைக்கே போயிடலாமான்னு எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. இங்கே வந்து சரவணன் கதிர்னு எல்லார்கிட்டையும் இதை பற்றி பேசலான்னு நினச்சா எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்க மாட்டேங்குதே. சுகன்யா என்னடானா இந்த வீட்டில் எனக்கு மதிப்பு மரியாதையே இல்லைன்னு கண்டிப்பாக நீங்கள் புது கடைக்கு ஓனர் ஆகணும்னு ரொம்பவே அடம்பிடிக்கிறா. என்ன செய்யன்னு தெரியலன்னு பழனி ரொம்பவே யோசிக்கிறாரு. கடைக்கு வந்த மாணிக்கம் தங்கமயில்கிட்ட என்னம்மா தங்கமயில், அப்பா சொன்ன மாதிரியே 10,000 ரூபா பணத்தில் உனக்கு தீபாவளி சீரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுனால வீட்டில் உன்னை எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்களா? உனக்கும் மற்ற மருமக மாதிரி கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை நல்லபடியாக கிடைக்குதா அப்படின்னு கேட்குறாரு மாணிக்கம். உடனே தங்கமயில், அப்பா பேசாமல் அமைதியாக இருங்கப்பா. கடைக்கு வந்தீங்களா, வேலையை பார்த்தீங்களா, வீட்டுக்கு போனீங்களான்னு இருங்க. மறுபடியும் இப்படி எதுவும் செஞ்சு என்னை மாட்டி விட்டுறாதீங்க. உங்களை யார்ப்பா அந்த சீரெல்லாம் கொண்டு வர கேட்டது? எப்படியும் நீங்கள் என்ன செஞ்சாலும் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சரவணன் மாமா என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. என் மேலே அம்புட்டு கோபமாக இருக்காங்க. நீங்கள் என்னடானா அங்கே பணத்தை கொண்டு வந்தவங்க கொடுத்த அந்த 10,000 ரூபா பணத்தை வாங்கிட்டு போய் இப்படி எனக்கு சீர் வரிசை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கீங்க. இதெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சால் உங்களை சும்மா விடுவாங்களா? ஆமாம், அந்த பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவேன்னு சொன்னீங்கல்ல, எங்கப்பா பணம்? கடையில் கொண்டு வந்துட்டிங்களா? சீக்கிரமாக கொண்டு வந்து அந்த பணத்தை இங்கே வச்சுருங்க. நேற்று தீபாவளி, அதனால் நாங்கள் யாரும் கடை பக்கமே வரலப்பா. மாமாவும் அந்த பணத்தை பற்றி கேட்கல. ஆனால் தீபாவளியெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி எல்லாரும் கடைக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக மாமா 10,000 ரூபா பணத்தை பற்றி கேட்டால் நான் என்னப்பா பதில் சொல்ல முடியும்? நீங்கள் பணத்தை கொண்டு வந்தீங்களா இல்லையா? எனக்கு நீங்கள் சீர் செஞ்சதெல்லாம் பெருசே இல்லை. ஆனால் நீங்கள் பணத்தை மட்டும் கொடுக்கலன்னா அந்த பணம் எங்கேன்னு கேட்டு பெரிய பிரச்சனை வரும். நான் அந்த வீட்டில் மருமகளாக இருக்கேன்ப்பா. உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு எவ்வளோ பிரச்சனைன்னு. இதுலேயும் நீங்கள் கடைக்கு வந்து வேலையை பார்க்காம கடையில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போனால் எப்படிப்பா? வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கே என் வீட்டுக்காரர் வந்து அவ்வளோ கோவப்பட்டார். என்னதான்ப்பா கேள்வி கேட்டார்? இப்போ நான் மாட்டிக்கிட்டேன்னு வைங்க, மறுபடியும் நம்ம வீட்டுக்கு தான்ப்பா நான் வர வேண்டிய நிலமை வந்துடும். அந்த பணத்தை கொண்டு வந்தீங்களா இல்லையான்னு தங்கமயில் கேட்க, உடனே மாணிக்கம், என்ன தங்கமயில், நீ அந்த வீட்டோட மருமக, அந்த பணத்தை எனக்கு எடுத்து கொடுக்க உனக்கு உரிமை இல்லையா என்ன? அப்படியே கேட்டாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஏமா இவ்வளோ பதட்டமாக இருக்க? அந்த பணத்தை நான் கொண்டு வரல தங்கமயில், நீ கோவப்படாத. ஏதோ கடையில் எடுத்த பணத்தை வச்சு தீபாவளியெல்லாம் நல்லபடியாக நாங்களும் கொண்டாடிட்டோம். இருந்த பணத்தை வச்சு நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்டோம். என்னைக்கும் இல்லாமல் இப்போ தான் நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கோம். அதுக்குள்ளே அந்த பணத்தை நான் எப்படி கொண்டு வர முடியும்? உன் தங்கச்சிக்கு மட்டும்தான் புது துணி எடுத்தோம், உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம குடும்ப நிலைமை எனக்கு புரியுது. அதுக்காக இப்படி கடைக்கு வந்து வேலை செய்கிறோன்னு சொல்லிட்டு கடையில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்தா தப்பு இல்லையாப்பா? பிரச்சனைன்னு வந்தா என்கிட்ட தானேப்பா கேள்வி கேட்பாங்க. அதனால தான்ப்பா சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது தங்கமயில், 10,000 ரூபா பணத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறியே, இன்னைக்கு பாக்கியம் என்ன சொல்லி அனுப்புனா தெரியுமா? கடையில இருந்து வரும்போது வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி தான் உங்கள் அம்மா அனுப்பியிருக்கா. அப்புறம் கையில் கொஞ்சம் கூட பணமே இல்லை. எங்கே போய் நாங்கள் பொருளை வாங்குறது? உன் தங்கச்சி காலேஜுக்கு போகிறா, நல்லபடியாக சாப்பிட்டா தானே அங்கே நல்லா படித்து நல்ல ஒரு வேலைக்கு போக முடியும். இங்கே வந்து உன் தங்கச்சி வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணுன்னு நானும் உங்கள் அம்மாவும் ஆசைப்படுறோம். என்ன செய்ய, சமைச்சு சாப்பிடக்கூட வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இல்லாமல் கஷ்டப்படுறோம். அதனால் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாரு. வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சாதானே இங்கே சரவணன் தம்பி கேள்வி கேட்பாரு. அதனால தான் நான் எப்படியாவது யாரும் இல்லாதப்ப பொருளை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் தங்கமயில் அப்படின்னு இங்கே வந்து மாணிக்கம் சொன்னதை கேட்டுட்டு தங்கமயிலுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்பா என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் தங்கமயில், இந்த கடை உன்னுடைய கடை தானே,
அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தேவையான பணத்தெல்லாம் பிரித்து கொடுத்த பாண்டியன் இங்கே உனக்கும் மாப்பிள்ளைக்கும் பெருசாக என்ன செஞ்சிட்டாரு? இந்த கடையில் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோமே அப்படின்னு நமக்கு என்ன சம்பள பணம் கொடுத்தாங்களா? இல்லையே. அந்த சம்பள பணத்தை வாங்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது. அதனால் பணத்தை கேட்டால் என் சம்பள பணத்துலேருந்து எடுத்துக்கோங்கன்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீ எதுக்காக யோசிக்கிற? இப்படியே பேசாமல் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்காக கடையிலேருந்து பொருள் எடுத்துகிட்டு போவீங்களா? இதெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். கண்டிப்பாக பெரிய பிரச்சனை வரும். நீங்கள் தான் பணத்தை எடுத்திருப்பீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வேண்டாம்ப்பா, அப்படிலாம் செஞ்சிடாதீங்கப்பா, எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, வர வர பழனியும் கடையில் சரியாக வேலை பார்க்குறதில்ல. நாம் கடையில் இருக்கிறதுனால தானே நம்பிக்கையாக கடையை விட்டுட்டு சம்மந்தி வெளியில் இருக்க வேலையை பார்க்க போகிறாரு. அதனால் நான் பார்த்துக்கிறேம்மா, நீ எதை பற்றியும் யோசிக்காத தங்கமயில். கடையை நம்ம தான் பொறுப்பாக பார்த்துக்கிறோம். வர வர இந்த பழனியும் கவனமாக இருக்கிறதில்ல, பொறுப்பாக கடையை பார்த்துக்கிறதில்ல. சம்மந்தி நாம் இருக்கிறதுனால இந்த பக்கமே வரதில்லை. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தங்கமயில் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அப்பா என்ன ஏற்கனவே 1100 பணத்தை எடுத்தார். அப்புறம் 10,000 பணத்தை எடுத்துகிட்டு போய் எனக்காக சீர் செய்யணும்னு சொன்னார். இப்போ கடையில் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், வீட்டுக்கு நிறைய பொருள் தேவைப்படுதுன்னு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. எப்படி பிரச்சனை வந்தால் நான் சமாளிக்கிறது? சரவணன் மாமா என்னை சும்மா விட மாட்டாரே அப்படின்னு சொல்லி தங்கமயில் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. பழனிக்கு இங்கே முத்துவேல் ஃபோன் பண்ணுறாரு. உடனே இங்கே பழனியும், அண்ணே சொல்லுண்ணே, எதுக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு கேட்க, பழனி, நாங்கள் தான் சொன்னோம்ல உனக்கு கடையெல்லாம் பார்த்து எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கோன்னு. நீ வர வேண்டாமா? கடையை பார்க்க வேண்டாமா? நீ வந்து பார்த்து அந்த கடையில் ஓனராக வந்து உட்காரணும். அதை பார்த்து நம்ம அம்மா சந்தோஷப்படணும். அதுக்காக நாங்கள் எல்லா ஏற்பாடையும் செய்கிறோம். என்னன்னு கூட நீ வந்து கேட்க மாட்டேங்கிற, ஃபோன் பண்ணால் எடுத்து பேச மாட்டேங்கிற. என்ன நினச்சிட்ருக்க? இங்கே சுகன்யா எவ்வளோ மனசு வேதனைப்படுறான்னு உனக்கு தெரியும்ல. உனக்காக இல்லைனாலும் சுகன்யாவுக்காக நீ புது கடைக்கு ஓனர் ஆகணும். பழனி புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு இங்கே வந்து முத்துவேல். ஆனால் இங்கே முத்துவேல் கிட்ட பழனி ஃபோனில் பேசிகிட்ருக்க. உடனே பாண்டியனும், பழனி பழனி அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்க. கவனிக்காமல் ஃபோனில் பேசிட்டு ஃபோனை வச்ச உடனே, இங்கே நான் இம்புட்டு நேரம் கூப்பிட்டுட்ருக்கேன், என்ன செய்கிற பழனி? யார்கிட்ட ஃபோனில் பேசுகிற? கடைக்கு போக வேண்டாமா? வர வர உனக்கு கடை மேலே அக்கறையே இல்லை. என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு கேட்க, மச்சான் அண்ணன் தான் ஃபோன் பண்ணார். நான் அண்ணன்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? நீங்கள் கூப்பிட்டது எனக்கு தெரியல மச்சான், கவனிக்கல அப்படின்னு சொல்லும்போது, முத்துவேல் எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணணும்? நீ முதல்ல கடைக்கு கிளம்பு. எப்போ பார்த்தாலும் தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் கடைக்கு சீக்கிரமாகவே வந்து பொறுப்பாக வேலையை பார்க்குறாங்க. வர வர உனக்கு பொறுப்பும் இல்லை, அக்கறையும் இல்லை. கடையிலேருந்து பணத்தை எடுக்க மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிடுறாரு பழனியை பார்த்து. உடனே பழனியும், மச்சான் என்ன பேசுகிறீங்க? கடையிலேருந்து நான் பணத்தை எடுத்தேனா? நீங்கள் பார்த்தீங்களா என்ன? எத்தனை வருஷமாக கடையை பொறுப்பாக பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும் மச்சான். நான் அக்காவுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஆனால் இப்போ வர வர நீங்கள் கேட்குற கேள்வியை என்னால் ஏற்றுக்க முடியல, எதிர்த்து பேசவும் முடியல. ஏன் மச்சான் இப்படி பேசுகிறீங்க? இங்கே என் அண்ணன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்ததில் என்ன தப்பு இருக்குது? என் அண்ணனும் எனக்காக புது கடையெல்லாம் பார்த்து வச்சுருக்காராம். நான் தான் அங்கே வரமாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். என் மச்சானும் அக்காவும் தான் எனக்கு முக்கியம். நீங்கள் எனக்கு கடை பார்த்தாலும் நான் அந்த கடைக்கு ஓனராக மாட்டேன்னு நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் மச்சான். உங்களை விட்டுட்டு நான் எங்கேயும் போகக்கூடாது, இதே வீட்டில் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என் அண்ணன்களும் என் அம்மாவும் என் சுகன்யா கூட எனக்குன்னு ஒரு கடை இருக்கணும், நானும் பிஸ்னஸ் செய்யணும், இங்கே வந்து கடைக்கு ஓனராக இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் மச்சான் உங்கள் கடையில் பணம் எடுக்கணும்? வேண்டாம் மச்சான், மறுபடியும் இப்படி மட்டும் பேசாதீங்க. என்னால் தாங்கிக்க முடியாது. உங்களை கேட்காம அந்த கடையில் நான் பணம் எடுத்ததும் இல்லை, இனி எடுக்க போகிறதும் இல்லை. எனக்கு அப்படி எந்த தேவையும் இல்லை மச்சான். எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு நானும் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். இப்போ எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு மச்சான். நீங்கள் என்ன பேசுகிறதெல்லாம் சுகன்யா மனசு வேதனைப்படுவான்னு கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்கல்ல. அக்காவுக்காக ரொம்ப ஆசையாக நான் சீர் கொண்டு வந்தேன். ஆனால் நீங்கள் என்னடானா அந்த பணத்தையும் நீ கடையிலேருந்து எடுத்தியான்னு கேட்குறீங்க. எல்லார் முன்னாடியும் உங்களை எதிர்த்து பேச முடியாமல், பதில் பேச முடியாமல் என்னை நிற்க வைக்கிறீங்க மச்சான். ஆனால் தப்பு செய்கிறவங்கள ரொம்பவே நம்புறீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வைக்கிறீங்க. எந்த பணத்தையும் நான் கடையிலேருந்து எடுக்கணும்னு நினைக்கவே இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், தேவையில்லாமல் பேசாத, இப்போ கடைக்கு கிளம்பு. என்ன உங்கள் அண்ணனுக்கு உனக்காக கடை வச்சு கொடுக்க போகிறாங்களா? அதையும் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி பாண்டியன் எப்போ பார்த்தாலும் இப்படியே இங்கே பழனியை பார்த்து பேசுறதுனால பழனி ரொம்ப மனசு வேதனையோட கடைக்கு கிளம்பி வந்துடுறாரு. உடனே கோமதியும், நீங்கள் என்ன பேசுகிறீங்க? என் தம்பி இந்த வீட்டுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கான், கடையில் சம்பளமே வாங்காமல் வேலை செய்கிறான். நீங்கள் ஏங்க பழனியை சந்தேகப்படுறீங்க? பழனி என்னைக்கு உங்களை கேட்காம கடையிலேருந்து பணத்தை எடுக்கவே மாட்டான். நீங்கள் தான் புரிஞ்சுக்காம பழனியை இப்படி பேசுகிறீங்க. பாவம் பழனி,
இங்கே சாப்பிடாம கூட கடைக்கு கிளம்பிட்டான் பாருங்க அப்படின்னு கோமதி சொல்ல, நான் என்ன சாப்பிட வேண்டாம் நான் சொன்னேன்? கடையில் பொறுப்பாக இருக்கணும், கடையில் உள்ள வேலையை பார்க்கணுன்னு பேசினா இங்கே மற்றவங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குதுன்னா கோமதி உனக்கும் புரிய மாட்டேங்குதான்னு சொல்லிட்டு உடனே அங்கேருந்து போகிறாரு பாண்டியன். இன்னும் பழனியும் கடைக்கு வரல, சரவணன் தம்பியும் கடைக்கு வரல. இதுதான் சரியான சமயம், நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிடணும்னு மாணிக்கம் எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. அந்த சமயம் பழனி வரதை பார்த்து உடனே தங்கமயிலும், அப்பா பழனி சித்தப்பா வந்துட்டாரு, நீங்கள் தேவையில்லாத வேலை செஞ்சு வசமாக மாட்டிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்த பழனி, என்ன இவங்க 2 பேரும் எந்த வேலையும் செய்யாமல் என்ன பார்த்த உடனே ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்காங்கன்னு யோசிக்க, வந்த உடனே என்னப்பா தங்கமயில் சீக்கிரமாக வந்துட்டு போல கடைக்குன்னு சொல்லும்போது, ஆமாம் சித்தப்பா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னா அப்புறம் அங்கே என்ன வேலை, அதான் அப்பா வேறு வந்துடுவாங்கன்னு நான் சீக்கிரமாகவே கடைக்கு வந்துட்டேன். கடையில் மற்ற நிறைய வேலையெல்லாம் இருக்குல்ல, பொறுப்பாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாப்பா நீங்கள் தான் பொறுப்பாக கடையை பார்த்துக்கிறீங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே மற்ற வேலையை பார்த்துட்ருக்காரு. இங்கே வந்து பழனியும் இங்கே சரவணன் வந்த உடனே, மாமா அப்பாவுக்கு தெரிஞ்சவர் 10,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டேன்னு சொன்னார், இப்போ வரும்போது தான் பார்த்தேன். ஆனால் அப்பா என்னடானா அந்த பணம் எனக்கு வரல, கடையிலையும் அன்னைக்கு பார்த்தேன் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு மாமா. அப்பா பணத்தை எங்கே வச்சுருப்பாங்க, இல்லை யார்கிட்ட அவர் கொடுத்தாருன்னு சரியாக நான் கவனமாக கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே அந்த 10,000 ரூபா பணத்தை தேட ஆரம்பிக்கிறாரு சரவணன். உடனே தங்கமயிலும், மாமா என்னாச்சு, என்ன தேடுறீங்க, என்கிட்ட சொல்லுங்க மாமா, நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நீ உன் வேலையை மட்டும் பாரு, என்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து இருக்கிற பணத்தெல்லாம் எண்ணி பார்க்குறாரு. இல்லையே, அந்த அண்ணன் என்னை பார்த்து சொன்னாரே 10,000 ரூபா பணத்தை உங்கள் கடையில் கொடுத்துட்டேன்னு, யார்கிட்ட கொடுத்துருப்பாரு, யார்கிட்ட கேட்க அப்படின்னு சரவணன் மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்க, உடனே பழனியும், சரிப்பா நான் இந்த பொருளெல்லாம் கொண்டு போய் அங்கே வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வேலை இருக்குன்னு டெலிவரி வேலைக்காக இங்கே பழனி வந்து கிளம்புறாரு. அந்த சமயம் இங்கே கடைக்கு வரும்போதே பாண்டியன் வந்து அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே 10,000 ரூபா பணத்தை கடையில் கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னீங்களே, யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, என்ன பாண்டியா எத்தனை நாள் ஆகுது அந்த பணத்தை கொடுத்து, இன்னுமா நீங்கள் அந்த பணத்தை வாங்கலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லைண்ணே கொஞ்சம் மறந்துருச்சு, நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த பணத்தை அப்படின்னு பாண்டியன் அந்த அண்ணங்கிட்ட கேட்க, அவரும் உண்மையே சொல்கிறாரு. தீபாவளிக்கு முந்தின நாள் கடைக்கு வந்திருந்தேன், உங்களை பார்க்க தான் வந்தேன், ஆனால் நீங்கள் இல்லை, அதனால் கடையில் இருக்கிற சரவணன் தம்பிக்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன். பழனியும் சரவணன் தம்பியும் இல்லாததுனால கடையில் உங்கள் சம்மந்தியும் உங்கள் மருமக தங்கமயிலும் இருந்தாங்க, அவங்க கிட்ட தான் நான் பாண்டியனை பார்க்கணும் இந்த பணத்தை கொடுக்கணும்னு சொன்னப்ப, அப்படியா சம்மந்தி இப்போ கடைக்கு வரமாட்டாரு, இந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க, நான் வந்து சம்மந்தி வந்த உடனே சொல்லிடுறேன்னு இங்கே தங்கமயிலோட அப்பா உங்கள் சம்மந்தி தான் 10,000 ரூபா பணத்தை என்கிட்ட வாங்கினாரு, ஏன் அவங்க யாரும் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்க, உடனே பாண்டியனும், இல்லை சொல்லியிருப்பாங்க, நான் தான் மறந்துருப்பேன், அதான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். பரவாயில்லண்ணே, நான் கடையில் போய் என்னன்னு பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ன தப்பாக நினைக்காதீங்க, மற்றபடி நீங்கள் இன்னும் எனக்கு நிறைய பணம் தரணும், அதெல்லாம் சரியாக கொண்டு வந்து என்கிட்டயே கொடுத்துருங்க, கடையில் வேறு யார் இருந்தாலும் யார்கிட்டையும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். சரி பாண்டியா, நான் கடைக்கு வரும்போது உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டே வரேன், மற்ற யார்கிட்டையும் இனி பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் உண்மையெல்லாம் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. அப்போ தான் இங்கே பாண்டியனுக்கு தெளிவாக தெரிய வருது, பணத்தை வந்து நம்ம சம்மந்தி தான் வாங்கியிருக்காங்க, நான் தான் பழனி வாங்கிட்டு அந்த பணத்தை தராமல் இருக்கானோன்னு நான் சந்தேகத்தோட பழனிக்கிட்ட எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தேன், இப்போ தானே புரியுது பணத்தை வாங்கினது யாருன்னு. அப்புறம் தங்கமயில் கூட வீட்டில் எதுவுமே பேசலையே பணத்தை பற்றி, ஏன் இவங்க பணத்தை வாங்கிட்டு என்கிட்ட தங்கமயிலும் இதை பற்றி பேசலை, சம்மந்தியும் பேசலை, அப்போ அந்த பணத்தை என்ன தான் செஞ்சாங்க, கடையிலையும் பணம் இல்லைன்னு சரவணன் இப்போ தானே ஃபோன் பண்ணி சொன்னான், என்ன நடக்குதுன்னே தெரியல, கடையில் தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பா மாணிக்கமும் ரொம்பவே பொறுப்பாக இருக்கிறாங்கன்னு நினச்சா, அப்போ அவங்க தான் என்னை ஏமாத்துறாங்களா என்ன, இன்னைக்கு முதல்ல கடைக்கு போகணும், அவங்க எல்லாரும் இருக்கிறாங்கன்னு கடைப்பக்கமே போகாமல் இருந்தது என்னுடைய தப்பு தான், ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாது, பொறுப்பாக கடையில் நான் கவனமாக இருக்கணும், யாரையும் நம்பக்கூடாது, அந்த பணத்தை எடுத்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாண்டியன் வந்து நினைக்கிறாரு. வீட்டில் சுகன்யா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. உடனே கோமதி மீனான்னு எல்லாருமே சுகன்யா கிட்ட என்னன்னு கேட்க, உடனே கோமதி கிட்ட சுகன்யா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் வர வர என் வீட்டுக்காரரை யாரும் மதிக்கிறதில்ல, அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்களும் இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்கிறோம், ஆனால் கடையில் வேலை பார்க்குற என் வீட்டுக்காரருக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லை, ஏன் சம்பளமும் கிடையாது, அதனால் இங்கே வந்து உங்கள் அண்ணன் பழனிக்கு கடை வச்சு கொடுக்குறதா இருக்கிறாங்க, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, சீக்கிரமாகவே உங்கள் தம்பி பழனி
பெரிய கடைக்கு ஓனராக போகிறாரு. இதெல்லாம் கேட்டு நான் மட்டும் இல்லை, உங்கள் அம்மாவும் எம்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? வீட்டுக்கு சீர் கொண்டு வந்த என் அம்மாவும் அப்பாவும் இங்கே என் வீட்டுக்காரரை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டாங்க. இங்கே பழனிக்குன்னு ஒரு வேலை வேணும், ஏன்னா இப்போ மாதிரியே இருந்துட முடியாது, சம்பளமே வாங்காமல் பாண்டியனோட கடையில் எம்பிட்டு நாள் தான் வேலை பார்க்க முடியும்னு எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நாங்கள் சம்பளத்தை பற்றி கேட்கலனாலும் கடையில் எப்பெல்லாம் பணம் இல்லை, பணத்தை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிக்காம பழனி நீ தான் பணத்தை எடுத்தியான்னு பாண்டியன் மாமா கேட்குறதெல்லாம் என்னால் தாங்கிக்கவே முடியல. அண்ணன் ஏன் இப்படி கேட்குறாரு, ஏன் இப்படி செய்கிறாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி இங்கே பழனிக்கு சப்போர்ட் பண்ணி சுகன்யா இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க உடனே கோமதியும், இங்கே சுகன்யா நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா? அண்ணனுங்க பழனிக்காக தனியாக கடை பார்த்துருக்காங்களா? அப்போ பழனி அந்த புது கடைக்கு போயிடுவானா? அப்படிலாம் என் தம்பி என்னை விட்டுட்டு எங்கள் பேச்சை கேட்காம புது கடைக்கெலாம் போக மாட்டான். என்ன இருந்தாலும் மச்சான் தானே பேசினாருன்னு பெருசாக எடுத்துக்க மாட்டான் பழனி அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் போதும், எத்தனை நாள் தான் இப்படியே சொல்லி இங்கே என் வீட்டுக்காரரை இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்காக நீங்கள் வைப்பீங்க? அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே பாண்டியன் என்ன பேசுகிறதெல்லாம் என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. இந்த வீட்டில் இத்தனை வருஷமாக எதையும் எதிர்பார்க்காம இருக்கிற என் வீட்டுக்காரர் பழனியால் எப்படி தாங்கிக்க முடியும்? உங்கள் அண்ணனுங்க எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, எவ்வளோ வசதியாக இருக்காங்க, அந்த வசதி எங்களுக்கு வேண்டாம். ஆனால் கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை இந்த வீட்டில் கிடைக்கணும்னு நான் மட்டும் இல்லை, உங்கள் தம்பி பழனி எதிர்பார்ப்போமா இல்லையா? அதனால தான் அவங்க எடுத்த முடிவு சரிதான்னு நானும் சொல்லிட்டேன். எங்களுக்காக ஒரு கடையை ஏற்பாடு பண்ணுங்கன்னு நானும் சொல்லிட்டேன் அப்படின்னு கோமதி கிட்ட சொன்ன உடனே கோமதி யோசிக்கிறாங்க. என் வீட்டுக்காரர் என் தம்பியை புரிஞ்சிக்காம பேசுகிற பேச்சால் இப்படி தனியாக கடைக்கு ஓனர் ஆகணும்னு இங்கே கண்டிப்பாக பழனி ஆசைப்பட மாட்டான். ஆனால் சுகன்யாவோட வேலையாக தான் இருக்கும். இருந்தாலும் என் அம்மா ஆசைப்படுறாங்க, என் அண்ணனுங்க ஆசைப்படுறாங்கன்னா பழனி என்ன முடிவெடுக்கிறானோ எடுக்கட்டும். பாவம் பழனி என் வீட்டுக்காரர் பேசின பேச்சால் ரொம்ப மனசு வேதனைப்பட்டிருக்கான். அதனால தான் சுகன்யாவும் இப்படிலாம் பேசுகிறான். இன்றைக்கி வந்த உடனே நாம் பழனிக்கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க கோமதி. பாண்டியன் என்ன செய்ய, சம்மந்திக்கிட்ட இதை பற்றி எப்படி கேட்கணும் தெரியலன்னு கடைக்கு போகும்போது இங்கே கடையில் சரவணனும் இல்லை, பழனியும் இல்லை. டெலிவரி கொடுக்கறதுக்காக வெளியில் போயிருக்காங்க. அந்த சமயம் கடையில் யாருமே இல்லை. கடையில் உள்ள பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு வந்துடலான்னு இங்கே திட்டம் போட்ட மாணிக்கம் இங்கே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு கடையிலேருந்து வெளியில் வராரு. அங்கே பாண்டியனும் நிற்கிறாரு. பாண்டியன் வந்ததை பார்த்த உடனே தங்கமயில் ரொம்ப பதட்டமாக, மாமா வாங்க மாமா, உட்காருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மாணிக்கம், என்ன சம்மந்தி இப்போ பார்த்து நிற்கிறாரு, இவர் கடை பக்கமே வரமாட்டாரே, வெளியில் வேலை இருக்குன்னுல போவார், இன்னைக்கு பார்த்து கடைக்கு வந்திருக்காரு, என்ன சொல்லி சமாளிக்க, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே, சம்மந்தி நான் இப்போ வந்துடுறேன் சம்மந்தி, கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் முதல்ல உள்ளே வாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்க? இப்போ வெளியில் டெலிவரி கொடுக்கறதுக்காக பழனியும் இங்கே சரவணனும் கிளம்பி போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க வேலையை வெளியில் போயிருக்காங்க. கடையை கவனமாக பார்த்துக்க வேண்டிய நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? தங்கமயில் என்னம்மா நடக்குது? உங்கள் அப்பா எங்கே போகிறாரு? ஏன் வீட்டில் சொல்லாமல் வந்துட்டாரா கடைக்கு அப்படின்னு கேட்க, இல்லை அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தாங்க. அப்பா நீங்கள் உள்ளே வாங்கப்பா, அப்புறமா போகலாம், நீங்கள் உள்ளே வரீங்களா இல்லையான்னு தங்கமயில் கூப்பிடுறாங்க. வந்துட்டேன் தங்கமயில் அப்படின்னு கையில் இருந்த பொருளை அங்கே வச்சுட்டு, என்ன சம்மந்தி நீங்கள் கடைப்பக்கமே வரமாட்டீங்கன்னு நினச்சா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அதான் என்னுடைய பெரிய தப்பு, இனி நான் கடைக்கு கவனமாக வருவேன், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், கையில் என்ன பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க? இங்கே டெலிவரி கொடுக்க போகிறீங்களா இல்லை வேறு எதுவும் வேலையா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு மாணிக்கம். இங்கே ஆட்டோ வேற நின்றுட்டுருக்கு. தங்கமயில் சொல்கிறாங்க, அப்பா நீங்கள் வேறு வீட்டுக்கு போகணும்னு ஆட்டோவை வேறு வர சொன்னீங்கல்ல, இப்போ பாருங்கள் வசமாக மாட்டிக்கிட்டோம், முதல்ல அந்த அண்ணங்கிட்ட சொல்லி இங்கேருந்து கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே தம்பி நான் இப்போ வரலப்பா, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், வீடு வரைக்கும் நீ வரணும் சரியா அப்படின்னு அங்கே ஆட்டோவையும் அனுப்பிடுறாங்க. உடனே பாண்டியன் என்னப்பா தங்கமயில் என்ன நடக்குது கடையில்? நான் தான் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்ட போல, யாரை நம்பக்கூடாதோ அவங்க எல்லாரையும் நம்பிட்டு ஏமாந்து போய் நிற்கிறேன் போல அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். உடனே தங்கமயிலும், என்னம்மாம்மா இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் உங்கள் அப்பா எங்கே கிளம்புனாரு? நான் வந்த உடனே நீங்கள் 2 பேரும் ரொம்ப அமைதியாக உள்ளே நிற்கிறீங்க, ஆட்டோ வேற நிற்கிது, என்ன நடக்குதுன்னு கேட்க, உடனே அது வேற ஒன்றும் இல்லை சம்மந்தி, கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகலாமேன்னு தான் அப்படின்னு சொல்லும்போது, எங்கே எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்க, அவங்க 2 பேரும் தங்கமயிலும் மாணிக்கமும் பதில் பேசாமல் நிற்கிறாங்க.
உடனே அங்கே சரவணன் வந்துட்டு, என்னப்பா நடக்குது, என்ன ஆச்சுப்பா, நீங்கள் ஏன்ப்பா இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்கீங்க, தங்கமயில் என்ன நடந்துச்சுன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது உடனே இங்கே பாண்டியன் வந்து சொல்கிறாரு, நான் இப்போ கடைக்கு வருவேன்னு மாணிக்கம் எதிர்பார்க்கல. சம்மந்தி நிறைய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே ஆட்டோவில் கிளம்பலான்னு நிற்கும் போது நான் வந்துட்டேன். ஆட்டோவும் அனுப்பிட்டாங்க. ஆனால் இவ்வளோ பொருள் இருக்குது, என்னன்னு கேட்டால் பதில் பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்ல சரவணனுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக திட்டம் போட்டிருப்பாரு. அப்பா வந்த உடனே இவங்க 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு, நான் சொல்கிறேன்ப்பா உண்மையை அப்படின்னு சரவணன் சொல்லும்போது உடனே பாண்டியனும், ஏன்பா தங்கமயில், 10,000 ரூபா பணத்தை உங்கள் அப்பா கிட்ட தான் அந்த அண்ணன் கொடுத்தாராமே, ஃபோனில் தெளிவாக பேசிட்டாங்க. என்னப்பா தங்கமயில், பணத்தை வாங்கிட்டு அதை பற்றி 2 நாளாக ஒன்றுமே பேசாமல் நீயும் நான் கேட்கும் போதெல்லாம் பதில் பேசாமல் இருந்தியே, அந்த பணத்தை அப்போ வாங்கினது சம்மந்தி தானான்னு கேட்க, மாமா ஆமாம் மாமா, அப்பா தான் வாங்கினாரு. ஆனால் அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா என்ன நடக்குது, அந்த பணத்தை பற்றி நான் வீட்டில் வச்சே கேட்டேன், நீ பதில் பேசலை. இப்போவும் கேட்குறேன், நீ பதில் பேச மாட்டேங்கிற. பணத்தை வாங்கினீங்கன்னா அந்த பணத்தை பற்றி என்கிட்ட வீட்டில் வந்து சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? நான் சரவணன்கிட்டையும் பழனிக்கிட்டையும் கேள்வி கேட்டேன், உங்ககிட்ட கேள்வி கேட்கல. இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் தானே அந்த அண்ணன் வரும்போது கடையில் இருந்திருக்கிறீங்க, பணத்தை வாங்கியிருக்கீங்க. என்ன சம்மந்தி, அந்த பணம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, சம்மந்தி நானே சொல்கிறேன், என்னை தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் எனக்கும் தங்கமயிலுக்கும் சம்பளம்னு எந்த பணமும் தரவே இல்லை. ஆனால் கடைக்காக நாங்கள் அம்புட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். இங்கே சரவணன் தம்பியை விட பழனியை விட நாங்கள் 2 பேரும் தான் கடையை பொறுப்பாக கவனமாக பார்த்துக்கிறோன்னு உங்களுக்கே தெரியும்ல. தீபாவளி வேற வந்தது, எங்களுக்காக எந்த பணமும் நீங்கள் தரலை. அதனால தான் அவர் கொடுத்த 10,000 ரூபாயை இங்கே வீட்டு செலவுக்காக நான் தான் எடுத்துட்டேன் சம்மந்தி. அந்த பணத்தை நானே திருப்பி கொடுத்துட்றேன், தப்பாக நினைக்காதீங்க. என்ன இருந்தாலும் நான் தங்கமயிலோட அப்பா, உங்கள் சம்மந்தி, உரிமையில் அந்த பணத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்படிலாம் நடந்திருக்கோன்னு எதிர்பார்க்காத பாண்டியன் ரொம்ப கோவமாக தங்கமயிலை பார்க்க, தங்கமயில் அப்பா என்னப்பா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சரவணனும், எனக்கு அப்போவே சந்தேகம் இருந்தது, ஆனாலும் இந்த தங்கமயில்கிட்ட பேசக்கூடாதுன்னு இருந்ததால் இதை பற்றி நான் கேட்கவே இல்லை. உங்கள் அப்பா 10,000 ரூபா பணம் எடுத்திருக்காரா? அப்பா இப்போ நான் உண்மையை சொல்கிறேன்ப்பா, ஏற்கனவே 1,100 ரூபா பணம் இல்லைன்னு பழனி சித்தப்பா மேலே பழனி மாமாவை கேள்வி கேட்டு சந்தேகப்பட்டீங்கல்ல, அதுக்கும் காரணம் உங்கள் சம்மந்தி தான்ப்பா. அந்த பணத்தையும் இவர் தான் எடுத்தார். அதை கேட்டதுக்கு தான் தங்கமயில் பெருசாக இங்கே வந்து உங்கள் எல்லார்கிட்டையும் பொய் சொல்லி நடித்து ஏமாத்தினா. அந்த பணத்தை பற்றி நம்ம கேட்டக்கூடாதுன்னு நினச்சா இப்போ 10,000 ரூபா பணத்தை வேறு எடுத்திருக்காரு பார்த்தீங்களா. அவங்க வீட்டு செலவுக்காக பணம் எடுத்தாராம். ஏன் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு வாங்க வேண்டியதானே? அது எப்படி நீங்கள் எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்காக எடுப்பீங்க? என்ன தங்கமயில், உங்கள் அப்பா தான் அந்த பணத்தை எடுத்தாங்கன்னு உனக்கு தெரியும். அப்போ பழனி மாமா எங்கள் அப்பா கிட்ட பதில் பேசாமல் நின்னப்ப உண்மையை சொல்லியிருக்க வேண்டிதானே? நீயும் அமைதியாக ஒன்றும் தெரியாத மாதிரி நின்னியே. அப்போ உங்கள் அப்பாவுக்கு நீயும் உதவி செஞ்சுருக்க. பணத்தை எடுத்துக்கங்கப்பா, யாரும் உண்மையை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சப்போர்ட் பண்ணியிருக்க, அப்படி தானே? உண்மையை சொல்லாமல் 2 பேரும் எப்படி ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? இப்போ கூட அவர் வந்து ஆட்டோவை வர வச்சு இங்கே பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சதுக்கு காரணம் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான்ப்பா. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு வேலையை செஞ்சார். இங்கே சம்மந்தி கேட்டால் நான் சொல்லிக்கிறேன்னு இங்கே வீட்டுக்கு தேவையான அம்புட்டு பொருளையும் நம்ம கடையிலேருந்து எடுத்துகிட்டு போனாருப்பா. அதுக்கு தர வேண்டிய பணத்தை கூட தரவே இல்லை. நான் கேள்வி கேட்டால், மாப்பிள்ளை உங்களுக்கு என்ன, இது என்ன உங்கள் கடையா அப்படின்னு என்னைய கேள்வி கேட்குறாருப்பா. கடையில் உள்ள பொருளெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது, உங்ககிட்ட கேட்காம இம்புட்டு பணத்தை எடுத்துகிட்டு போய் தேவையில்லாமல் செலவு செய்கிறதுன்னு இப்படி ஒரு வேலை செய்கிறவங்க மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்க. நான் அப்போவே சொன்னேன், தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் வேலைக்காக இந்த கடை பக்கம் வரவே வேண்டாம், இவங்களால தான் பிரச்சனை வரும்னு உங்ககிட்ட தெளிவாக எத்தனை முறை சொன்னேன். இவங்கள நீங்கள் சந்தேகப்படவே இல்லையேப்பா. பழனி மாமாவை நிற்க வச்சு அத்தனை முறை கேள்வி கேட்டீங்க. ஏன் பழனி, கடையிலேருந்து பணம் எடுத்தியா? உங்கள் அக்காவுக்கு சீர் செய்கிறதுக்காக இங்கே பணத்தை கடையிலேருந்து எடுத்தியான்னு நீங்கள் கேட்டப்பெல்லாம் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் நான் பேசினாலும் நீங்கள் இப்படி தான் கோவமாக பேசுவீங்கன்னு நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா யார் மேலே தப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரவணன் பழனிக்காக சப்போர்ட் பண்ணி பேச, அங்கே வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்த பழனி, மச்சான் வேலையை முடிச்சிட்டேன் மச்சான் அப்படின்னு சொல்லும்போது பழனியை பார்த்த உடனே தலை குனிஞ்சு நிற்கிறாரு பாண்டியன். ஆனால் தப்பு செஞ்ச தங்கமயிலையும் தங்கமயில் அப்பா மேலேயும் இருந்த கோவத்தில் இங்கே வந்து பாண்டியனும், என்ன சம்மந்தி என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க, இப்போ தான் உங்கள் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரிய வருது. உங்களை சம்மந்தின்னு சொல்லக்கூட எனக்கு தான் ரொம்பவே தலைகுனிவாக இருக்குது. என்ன தங்கமயில் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிற? இப்படி உங்கள் அப்பா பணம் எடுத்திருக்காருன்ற உண்மையை சொல்லாமல், இந்த உண்மை எங்கே தெரிஞ்சால் உன் வீட்டில் உள்ளவங்க மேலே நாங்கள் கோவப்படுவோம்னு நினச்சி இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தியே, அசிங்கமாக இல்லை அப்படின்னு கேள்வி கேட்குறாரு பாண்டியன். நீ எங்கள் வீட்டு மருமக,
ஆனால் இப்போ வரைக்கும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற எங்களை வந்து ஏமாத்திட்டு இருக்க அப்படி தானே அப்படின்னு கேட்க, உடனே இங்கே சரவணனும் இவங்க எல்லாரும் இப்போவாப்பா நம்மளை ஏமாத்துறாங்க, கல்யாணம் ஆனதுலேருந்தே ஏமாத்திட்டு தான்ப்பா இருக்காங்க, திட்டம் போட்டு ஏமாற்றி இந்த தங்கமயிலும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன வேலை செஞ்சுருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்ல, மாமா வேண்டாம் மாமா அப்படின்னு தங்கமயில் சரவணனை பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே பாண்டியன் கேட்குற கேள்விக்கு மாணிக்கம் பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்க, தங்கமயில் உடனே என் அப்பா பணத்தை எடுத்தாரு தான், அந்த பணத்தை நான் திருப்பி தந்துடுறேன் மாமா, எப்படியாவது அம்மா கிட்ட பேசி எல்லா பணத்தையும் நானே திருப்பி தர வைக்கிறேன்னு சொல்ல, அப்போ 1100 பணத்தை எடுத்தது உங்கள் அப்பா தானே நீங்கள் ஒத்துக்கிறியான்னு கேட்க, மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, பார்த்தீங்களாப்பா உங்களால் எல்லாரும் என்ன கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் தலை குடிஞ்சு நிற்கிறீங்க, நான் தானப்பா பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, நான் பாண்டியன் மாமா வீட்டு மருமக, இப்போ பாருங்க நான் பொய் சொல்லிட்டேன் ஏமாத்திட்டேன்னு எல்லாரும் என்னையும் தப்பாக நினைக்கிறாங்க, அந்த பணத்தை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க நான் சொன்னேன், வேண்டான்னு எவ்வளவோ சொன்னேனேப்பா, என் பேச்சை கேட்காம இப்போ என்னையும் மாட்டி விட்டுட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷமாப்பா, இப்போ உங்களுக்கு நிம்மதியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி தங்கமயில் அழுதுகிட்டே இருக்க, உடனே இங்கே மாணிக்கம் பாண்டியன் கிட்ட சொல்கிறாரு, என்ன சம்மந்தி நீங்கள் வந்ததுலேருந்து பணத்தை பற்றியே கேட்டுட்ருக்கீங்க, நான் ஒன்றும் வேற யாரோ இல்லையே, உங்கள் சம்மந்தி தங்கமயில் உங்கள் மருமக, நீங்கள் தங்கமயிலுக்காகவும் சரவணனுக்காகவும் என்ன பெருசாக செஞ்சிட்டீங்க, மற்ற எல்லாருக்கும் தேவையான பணத்தை கொடுத்தீங்களே, என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் நீங்கள் கவனிக்கவே இல்லை, சொல்லப்போனால் என் பொண்ணு தங்கமயிலை இந்த கடைக்கு நீங்கள் ஓனர் ஆக்கியிருக்கணும், அப்படி செஞ்சுருந்தா கூட பரவாயில்ல, தங்கமயில்கிட்ட கேட்டு நான் எம்பிட்டு பணம் வேணாலும் எடுத்திருப்பேன், இப்போ நீங்கள் பணம் தான் முக்கியம்னு என்ன நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க, என்னை தலகுனியாக வைக்கிறீங்க, அவமானப்படுத்துறீங்க, சரியில்லை சம்மந்தி, இந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்துருவேன், ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு சொன்ன உடனே பாண்டியன் ரொம்ப கோவமாக சம்மந்தின்னு கூட பார்க்காம மாணிக்க தப்பாளார்னு வெளுத்து வாங்குறாரு. பணத்தோட அருமை பெருமை தெரியாமல் கடைக்கு வந்து எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிற நீங்கள் என்னை பற்றி பேசுகிறீங்களா, செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க கூட முடியாமல் நீங்கள் என் சம்மந்தினா என்னை கேட்காம என்ன வேணாலும் செய்வீங்களா, வீட்டுக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு போகிறது, இங்கே வந்து எனக்கு தெரியாமல் கடையிலேருந்து பணத்தை எடுக்கிறதுன்னு நீங்கள் செஞ்சதெல்லாம் சரின்னு நினைக்கிறீங்களா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல என் முன்னாடி நிற்காதீங்க, இங்கேருந்து கிளம்பி போங்க, இனி சம்மந்தின்ற உரிமையோட என் வீட்டு பக்கம் கூட வராதிங்க, போனா போதுன்னு நான் பொறுமையாக பேசிகிட்டு இருந்தா இப்போ வரைக்கும் நீங்கள் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சிக்காம எதிர்த்து வேற பேசுகிறீங்களா, என் கடை பக்கமே வராதிங்க, தங்கமயில் நீயும் உங்கள் அப்பா கிட்ட தெளிவாக சொல்லி அனுப்பு, இல்லையா உங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம்னு நினச்சேன்னா உங்கள் வீட்டுக்கே கிளம்பி போயிரு, அதுக்காக 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காதீங்க, இனி கடையை பழனியும் சரவணனும் பார்த்துப்பாங்க, நீங்கள் கடை பக்கம் வந்தால் அப்புறம் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுனது மட்டும் இல்லாமல் மாணிக்கத்தை வெளுத்து வாங்குறாரு பாண்டியன். உடனே தங்கமயில், அப்பா இங்கே நிற்க வேண்டாம், நீங்கள் கிளம்புங்கப்பா, முதல்ல நம்ம வீட்டுக்கு போங்க, இவங்க உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்தாங்க, அந்த வேலையும் செய்யாமல் நீங்கள் செஞ்ச தேவையில்லாத வேலையால் இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் பேச வேண்டியதாக இருக்குது, போதுமாப்பா, நீங்கள் செஞ்ச இந்த வேலையால் நானும் தலை குனிஞ்சு நிற்கிறேன், இனி இந்த பக்கமே வராதிங்க, அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் என் வீட்டு பக்கமும் வராமல் இருங்கப்பா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசி மாணிக்கத்தை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க தங்கமயில். பழனி முன்னாடி தங்கமயில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, என்ன தங்கமயில் உங்கள் அப்பா கடைக்கு வர வேண்டான்னு தெளிவாக சொல்லிட்டியா, இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா உன் வீட்டில் உள்ளவங்க தலை குனிஞ்சு நின்றுருக்க மாட்டாங்க, செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு என்னெல்லாம் வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, எங்கள் அப்பாவுக்கு வர வேண்டிய எல்லா பணமும் வந்தே ஆகணும், இல்லை உன் வீட்டுக்கு போய் அந்த பணத்தை திருப்பி தர சொல்லி நான் உங்கள் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பேன், புரியுதா இல்லையா அப்படின்னு சரவணன் சொல்ல, உடனே தங்கமயிலும் புரியுதுங்க, எப்படியாவது அம்மா கிட்ட பேசி இங்கே கடைக்கு தர வேண்டிய பணத்தை நான் வாங்கி கொடுத்துருவேங்க அப்படின்னு சொல்லி தங்கமயில் வந்து பாண்டியன் கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. பாண்டியன் யோசிக்கிறாரு, பணத்தை எடுத்தது மாணிக்கம், உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தங்கமயில் மாணிக்கத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் எந்த தப்பும் செய்யாத பழனியை நான் கேள்வி கேட்டுட்டேனே அப்படின்னு பழனி முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாரு பாண்டியன். ஆனால் தங்கமயில் மேலேயும் தங்கமயில் அப்பா மாணிக்கத்து மேலேயும் ரொம்பவே கோவமாக இருக்காரு பாண்டியன். சரவணா, உன் மாமனார் வீட்டுக்கு போய் நமக்கு தர வேண்டிய பணத்தெல்லாம் சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துரு, புரியுதா, நம்ம கடைக்காக பணம் தேவைப்படுது, இப்படி வந்து வேலைக்காக வந்துட்டு நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரவணா, நீ சொன்னப்பவே நான் கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தங்கமயில் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு பாண்டியன்.